கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பார்வதி நகர் பகுதியில் கூலி தொழிலாளி சரவணன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் கொலை செய்ததாக அவர் மனைவி முத்துலட்சுமி போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆனால் விசாரணையில் அவர் அளித்த பதில்கள் முரண்பட்டதால் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்திய போது அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து சரவணனை திருமணம் செய்திருந்த முத்துலட்சுமி திருமணத்திற்கு முன்பே தனது முதல் காதலன் சூர்யாவுடன் தொடர்பில் இருந்ததும் திருமணத்திற்கு பிறகும் அந்த உறவு நீடித்ததும் தெரிய வந்தது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு, வன்முறை நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. சில நாட்களுக்கு முன் தொடர்ந்து தகராற்றால் முத்துலட்சுமி சூர்யாவிடம் கணவன் தன்னை அடித்ததாக அழுது கூறியுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த சூர்யா நண்பர்கள் சக்தி மற்றும் சந்தோஷுடன் சேர்ந்து சரவணனை கொல்ல திட்டமிட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இரவு முத்துலட்சுமி வீட்டின் கதவை திறந்து வைத்திருந்தார். வீட்டிற்குள் நுழைந்த மூவரும் முத்துலட்சுமியிடம் சரவணனின் தாய் வீட்டை வெளியில் பூட்ட சொல்லி உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த சரவணனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். பின்னர் கணவனை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என போலீசில் பொய் கூறியது விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்தது. போலீசார் முத்துலட்சுமி, சூர்யா, சந்தோஷ் ஆகியோரை கைது செய்துள்ளார். சக்தியை தேடும் பணியில் போலீஸ் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கொடூர கொலை சம்பவம் ஓசூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.